வணக்கம். இந்த வீடியோவை நீ பார்க்கிறதே சாதாரணமில்லை. இந்த நேரத்தில் உன் கண்களுக்கு இந்த செய்தி வந்திருக்கிறது என்றால், பிரபஞ்சம் உன்னிடம் பேச தயாராக இருக்கிறது என்பதற்கான அறிகுறி அது. நீ கடந்த சில நாட்களாக அமைதியாக சிரித்துக்கொண்டே உள்ளுக்குள் பல போராட்டங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறாய். யாரிடமும் முழுமையாக சொல்ல முடியாத சுமை ஒன்று உன் மனதில் இருக்கிறது. சில நேரங்களில் என்னால் முடியுமா என்று நீயே உன்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறாய். ஆனால் இந்த நிமிடத்தில் பிரபஞ்சம் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறது. நீ தோற்கவில்லை. நீ உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறாய். ஒரு பட்டாம்பூச்சி வெளிவருவதற்கு முன் இருட்டான கூட்டுக்குள் தனியாக போராடுவது போல உன் வாழ்க்கையும் இப்பொழுது ஒரு மாற்றத்தின் நடுவில் இருக்கிறது. நீ இழந்தது எல்லாம் முடிவு அல்ல. அது புதிய கதவுகள் திறக்கப்படுவதற்கான ஆரம்பம். பலர் உன்னை புரிந்து கொள்ளாமல் விட்டு சென்றார்கள். சிலர் உன் நல்ல மனதை பலவீனமாக நினைத்தார்கள். ஆனால் பிரபஞ்சம் அனைத்தையும் பார்த்து கொண்டே இருந்தது. நீ இரவு நேரங்களில் அமைதியாக கவலைப்பட்ட அந்த தருணங்களையும் அது உணர்ந்தது. நீ யாருக்கும் தெரியாமல் அழுத அந்த நொடிகளையும் அது கவனித்தது. இப்போது அந்த சக்தி உனக்கு சொல்ல வருகிறது. உன் நேரம் தொடங்கப் போகிறது. ஆம், நீ எதிர்பார்த்த மாற்றம் மெதுவாக உன் வாழ்க்கைக்குள் நுழைந்து கொண்டிருக்கிறது. சில நாட்களில் உனக்கு ஒரு புதிய வாய்ப்பு வரும். அது வேலை ஆகலாம், ஒரு மனிதர் ஆகலாம், ஒரு செய்தி ஆகலாம், அல்லது நீ நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு நல்ல மாற்றமாக இருக்கலாம். ஆனால் அதற்கு முன் பிரபஞ்சம் உன்னிடம் ஒரு விஷயத்தை கேட்கிறது. நம்பிக்கையை மட்டும் விடாதே. ஏனெனில் இந்த உலகத்தில் எல்லாம் இருமுறை உருவாகிறது. முதலில் மனதில், பிறகு நிஜத்தில். நீ தினமும் பயப்படுவது போல வாழ்க்கை இல்லை. உன் மனம் உருவாக்கும் பயம்தான் உன்னை தடுக்கிறது. நீ நினைப்பதை விட நீ மிகவும் வலிமையானவன். பல முறை உடைந்தும் இன்னும் நின்று கொண்டிருக்கிறாய் என்றால் அதுவே உன் சக்தி. இந்த பிரபஞ்சம் சாதாரண மனிதர்களை சோதிக்காது. பெரிய விஷயங்களை செய்யப் போகிறவர்களை தான் அதிகமாக சோதிக்கும். அதனால தான் உன் வாழ்க்கையில இவ்வளவு தடைகள் வந்தது. ஆனால் இப்பொழுது அந்த இருட்டு மெதுவாக விலகுகிறது. ஒரு புதிய ஒளி உன்னை தேடி வருகிறது. இன்று முதல் நீ உன்னை குறைத்து நினைப்பதை நிறுத்து. கண்ணாடியில் உன்னை பார்க்கும்போது கூட நான் மாற்றத்தை உருவாக்கப் போகிறவன் என்று சொல்ல ஆரம்பி. ஏனெனில் வார்த்தைகளுக்கு சக்தி இருக்கிறது. நீ உன்னிடம் என்ன பேசுகிறாயோ அதையே வாழ்க்கை நிஜமாக்க ஆரம்பிக்கும். இனி என்னால் முடியாது என்று சொல்லாதே. அதற்கு பதில் என்னுடைய நேரம் வருகிறது என்று சொல். இந்த வீடியோவை பார்க்கும் இந்த நொடி இட்செல்ஃப் ஒரு அறிகுறி. சில சமயம் பிரபஞ்சம் மனிதர்களின் மூலம் பேசும். சில சமயம் ஒரு பாடலின் மூலம் பேசும். சில சமயம் இப்படிப்பட்ட ஒரு செய்தியின் மூலம் பேசும். இன்று அது உனக்கு சொல்லும் செய்தி இதுதான். காத்திரு, நல்லது நடக்கிறது. நீ இழந்த அனைத்திற்கும் பதிலாக உனக்கு பெரிய ஒன்றை வாழ்க்கை தயாரித்து கொண்டிருக்கிறது. அதனால் இனிமேல் கடந்த காலத்தை பிடித்து கொண்டு அழாதே. நடந்ததை விட நடக்கப் போவது பெரியது. ஒவ்வொரு காலையிலும் எழுந்தவுடன் ஒரு விஷயம் மட்டும் நினைவு வைத்துக்கொள். நான் தனியாக இல்லை. பிரபஞ்சம் என்னுடன் இருக்கிறது. அதை நம்ப ஆரம்பித்தவுடன் உன் உள்ளே ஏதோ ஒரு அமைதி பிறக்கும். முன்பு உன்னை பயமுறுத்திய விஷயங்கள் கூட இப்பொழுது சிறியதாக தோன்றும். ஏனெனில் உண்மையான சக்தி வெளியிலிருந்து வராது. அது உள்ளிருந்து எழும். நீ எத்தனை முறை விழுந்தாய் என்பது முக்கியமில்லை. ஒவ்வொரு முறையும் மீண்டும் எழுந்தாய் என்பதுதான் முக்கியம். அதனால்தான் பிரபஞ்சம் இன்னும் உன்னை விட்டுவிடவில்லை. உன்னுள் இன்னும் முடிக்கப்படாத ஒரு கனவு இருக்கிறது. இன்னும் வெளிவராத ஒரு திறமை இருக்கிறது. இன்னும் உலகம் பார்க்காத ஒரு ஒளி இருக்கிறது. பலர் வாழ்க்கையில் ஆரம்பத்திலேயே வெற்றி பெறுவார்கள். ஆனால் சிலருக்கு மட்டும் பிரபஞ்சம் ஒரு தனி பயணத்தை கொடுக்கும். அந்த பயணம் வலி நிறைந்ததாக இருக்கும். அமைதியான போராட்டங்களால் நிரம்பியதாக இருக்கும். ஆனால் அதன் முடிவில் கிடைக்கும் வெற்றி சாதாரணமாக இருக்காது. நீ அப்படிப்பட்ட ஒரு பயணத்தில் இருக்கிறாய். அதனால்தான் சில நேரங்களில் யாரும் உன்னை புரிந்து கொள்ளவில்லை போல தோன்றுகிறது. உன் மனதில் இருக்கும் எண்ணங்கள் பெரியவை. உன் ஆன்மா தேடுவது சாதாரண வாழ்க்கை அல்ல. நீ ஏதோ ஒரு காரணத்திற்காக இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறாய். இப்பொழுது உனக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் மிக விரைவில் வாழ்க்கை அதற்கான பதிலை உனக்கு காட்டும். நீ இப்போது பார்க்கும் இந்த இருட்டு உன் கதை முடிவதற்கான இருட்டு அல்ல.
ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குவதற்கு முன்வரும் அமைதி அது. அதனால் பொறுமையாக இரு. ஒவ்வொரு விதையும் மண்ணுக்குள் புதைக்கப்பட்ட பிறகுதான் மரமாகிறது. அதேபோல் உன் வாழ்க்கையும் இப்போது உருவாகிக் கொண்டிருக்கிறது. மற்றவர்கள் உன்னை பார்த்து சந்தேகப்படலாம். ஆனால் நீ உன்னை நம்புவதை மட்டும் நிறுத்தாதே. ஏனெனில் ஒரு நாள், இன்று உன்னை புறக்கணித்த அதே மக்கள் உன் மாற்றத்தை பார்த்து ஆச்சரியப்படப் போகிறார்கள். இப்பொழுது பிரபஞ்சம் உனக்கு இன்னொரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறது. உன் இதயத்தை சுத்தமாக வைத்துக்கொள். வெறுப்பு வைத்துக் கொள்ளாதே. உன்னை காயப்படுத்தியவர்களுக்காக உன் மன அமைதியை இழக்காதே. சிலர் பாடமாக வருவார்கள், சிலர் ஆசீர்வாதமாக வருவார்கள். ஆனால் ஒவ்வொருவரும் உன் வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை கற்றுத்தான் செல்வார்கள். அதனால் கடந்த காலத்தை கோபத்துடன் நினைக்காதே. அதை ஒரு அனுபவமாக நினைத்து முன்னேறு. ஏனெனில் நீ இன்னும் பார்க்காத பல அழகான தருணங்கள் உன் வாழ்க்கையில் வர காத்திருக்கிறது. ஒரு நாள் நீ சிரித்துக்கொண்டு உன் பழைய கஷ்டங்களை நினைவு கூறப் போகிறாய். அந்த நாட்களை கடந்து வந்ததால் தான் இன்று நான் இவ்வளவு வலிமையானவன் என்று சொல்லப் போகிறாய். அந்த நாள் தூரத்தில் இல்லை. இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடப்பதெல்லாம் உன்னை உடைக்க அல்ல, உன்னை உருவாக்க. அதனால இனிமேல் ஒவ்வொரு தடையையும் பார்த்து பயப்படாதே. அதை பார்த்து சிரித்து சொல்லு, நான் இன்னும் பெரியவனாக மாறிக்கொண்டிருக்கிறேன். இந்த நிமிடத்தில் உன் ஆன்மா இந்த வார்த்தைகளை உணர ஆரம்பித்திருக்கிறது. எனில் சில உண்மைகள் காதுகளால் கேட்கப்படுவதில்லை, அவை உள்ளத்தால் உணரப்படுகின்றன. நீ நீண்ட நாட்களாக தேடிய அந்த அமைதி வெளியில் எங்கும் இல்லை, அது உன் உள்ளேயே இருக்கிறது. ஆனால் வாழ்க்கையின் சத்தம் அதிகமாக இருந்ததால் அந்த அமைதியின் குரலை நீ கேட்க முடியாமல் போயிருந்தது. இப்போது பிரபஞ்சம் மெதுவாக உன்னை உன்னிடமே திருப்பிக் கொண்டிருக்கிறது. சில நேரங்களில் தனிமை வந்தது போல தோன்றும், யாரும் அருகில் இல்லை போல தோன்றும். ஆனால் உண்மையில் அந்த நேரங்களில்தான் நீ உன் உண்மையான சக்தியை கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாய். ஏனெனில் மனிதர்கள் எல்லோரும் உன்னுடன் நடக்க முடியாது. சில பாதைகள் தனியாக நடந்தால்தான் இலக்கை அடைய முடியும். அதனால் தனிமையை சாபம் என்று நினைக்காதே. அது உன்னை உருவாக்கும் ஒரு அமைதியான ஆசான். நீ இப்போது அனுபவிக்கும் எல்லா கஷ்டங்களும் ஒரு நாள் மற்றவர்களுக்கு வழிகாட்டும் கதையாக மாறும். நீ அழுத இரவுகள் கூட உன்னை வலிமையாக்கிய பயிற்சியாக மாறும். அதனால தான் பிரபஞ்சம் உன்னிடம் சொல்லுகிறது, இன்னும் கொஞ்சம் தாங்கு, நீ வந்திருக்கும் தூரம் வீணாகாது. ஒரு பெரிய மாற்றம் வரும்போது அதற்கு முன் வாழ்க்கை குழப்பமாக மாறும். அனைத்தும் சிதறி போகிறது போல தோன்றும். ஆனால் அந்த குழப்பத்தின் பின்னால் புதிய வாழ்க்கை அமைதியாக உருவாகி கொண்டிருக்கும். அதனால் இப்போது எல்லாம் சரியாக இல்லை என்றாலும் அது நிரந்தரமில்லை. மழை எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அதற்கு பிறகு வானம் தெளிவாகும். அதேபோல் உன் வாழ்க்கையிலும் ஒளி திரும்பி வரப்போகிறது. நீ மறந்து போன உன் கனவுகளை மீண்டும் நினைவு கூர். ஒரு காலத்தில் உன் மனதை தீ போல எரிய வைத்த ஆசைகளை மீண்டும் உயிர்ப்பி. ஏனெனில் அந்த கனவுகளை உன் உள்ளத்தில் வைத்தது காரணமில்லாமல் இல்லை. பிரபஞ்சம் எந்த ஆன்மாவுக்கும் காரணமில்லாமல் ஒரு ஆசையை கொடுக்காது. உனக்குள்ள இருக்கும் அந்த உணர்வு ஒரு நாள் நீ அடையப் போகும் வாழ்க்கையின் முன்னோட்டம். அதனால் சிறிய பயங்களுக்காக பெரிய கனவுகளை விட்டுவிடாதே. நீ உருவாக்கப்பட்ட விதம் சாதாரணம் அல்ல. உன் மனதில் இருக்கும் ஒளி இன்னும் உலகம் முழுவதும் பிரகாசிக்கவில்லை. ஆனால் அந்த நாள் வரும், மிக விரைவில் வரும். ஒரு நாள் காலையில் எழுந்தவுடன் நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வரும். அந்த நிமிடத்துல இன்று நீ அனுபவிக்கும் எல்லா கஷ்டங்களுக்கும் அர்த்தம் புரியும். அப்போது நீ அமைதியாக வானத்தை பார்த்து சிரிப்பாய். பிரபஞ்சம் என்னை கைவிடவில்லை என்று. அதனால் இன்று இந்த செய்தி உன் மனதை தொட்டிருந்தால், இதை கேட்க வேண்டிய இன்னும் பல ஆன்மாக்களுக்கு இந்த வீடியோவை பகிருங்கள். உன் நல்ல ஆற்றலை உலகத்துடன் பகிர்ந்தால் அது பல மடங்கு நன்மையாக உன்னிடமே திரும்பி வரும். இந்த மாதிரியான பிரபஞ்சத்தின் ஆழமான செய்திகளை தொடர்ந்து கேட்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் இருக்கும் பெல் ஐ அழுத்திக் கொள்ளுங்கள். இந்த வீடியோ உனக்கு நம்பிக்கை கொடுத்திருந்தால் ஒரு லைக் செய்து உன் ஆதரவை காட்டுங்கள். மேலும் உன் மனதில் இருக்கும் ஒரு நல்ல எண்ணத்தை
கமெண்டில் பதிவு செய். நினைவில் வைத்துக்கொள், நீ தனியாக இல்லை. பிரபஞ்சம் உன்னுடன் இருக்கிறது. இப்போது ஒரு நிமிடம் கண்களை மூடி அமைதியாக சுவாசி. உன் வாழ்க்கையில நீ எதிர்பார்க்கும் அந்த நல்ல விஷயத்தை மனதில் நினைத்து பார். அது ஏற்கனவே உன்னை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறது. சில ஆசைகள் உடனே நிறைவேறாது. ஏனெனில் சரியான நேரத்தில் கிடைக்கும் விஷயங்கள் தான் நீண்ட நாட்கள் நிலைக்கும். அதனால் தாமதத்தை பார்த்து மனம் உடையாதே. பிரபஞ்சம் உனக்கான பாதையை இன்னும் அழகாக அமைத்துக் கொண்டிருக்கிறது. நீ சில கதவுகளை இழந்தாய். ஆனால் அது உனக்காக பெரிய கதவுகள் திறக்கப்பட வேண்டியதால்தான். நடக்காமல் போன சில விஷயங்களுக்கு இன்று நன்றி சொல்ல முடியாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் பின்னால் திரும்பி பார்த்தால் அது நடக்காததே நல்லது என்று நீயே உணரப்போகிறாய். வாழ்க்கை சில நேரங்களில் நம்மை தள்ளிவிடும். ஆனால் அதே வாழ்க்கை ஒரு நாள் நம்மை உயரமாகவும் தூக்கும். அதுவரை உன் ஒளியை அணைய விடாதே. உன் இதயத்தில் இருக்கும் நல்ல மனதை மாற்றாதே. ஏனெனில் இந்த உலகம் இன்னும் நல்ல ஆன்மாக்களை தேடிக் கொண்டிருக்கிறது. நீ அந்த ஒளிகளில் ஒருவன். மிக விரைவில் உன் வாழ்க்கையில் அமைதி வரும், நிம்மதி வரும். நீ காத்திருந்த மகிழ்ச்சி வரும். அந்த நாள் வந்ததும் இன்னைக்கு நீ உணர்ந்த இந்த செய்தியை மறக்காதே. ஏனெனில் பிரபஞ்சம் தாமதிக்கலாம், ஆனால் அது ஒருபோதும் தவறாது. வாழ்க்கை பல நேரங்களில் உன்னை சோதிக்கலாம். ஆனால் அந்த சோதனைகள் எல்லாம் உன்னை பலவீனமாக்கல்ல, உன் உள்ளே தூங்கிக் கொண்டிருக்கும் சக்தியை எழுப்புவதற்காக. ஒரு வைரம் எப்படி அதிக அழுத்தத்தில் உருவாகிறதோ, அதேபோல் பெரிய ஆன்மாக்கள் அமைதியான போராட்டங்களுக்குள் உருவாகின்றன. நீ இப்போது அனுபவிக்கும் இந்த பாதை எல்லோருக்கும் கிடைக்காத ஒரு பயணம். ஏனெனில் சாதாரண வாழ்க்கையை வாழ வந்தவர்கள் மட்டும் இவ்வளவு கேள்விகளை மனதில் சுமக்க மாட்டார்கள். உன் ஆன்மா எப்போதும் ஏதோ பெரிய ஒன்றை தேடிக்கொண்டே இருந்தது. நான் ஏன் இங்கே இருக்கிறேன்? என் வாழ்க்கையின் உண்மையான நோக்கம் என்ன? ஏன் மற்றவர்களைப் போல நான் அமைதியாக வாழ முடியவில்லை? இந்த கேள்விகள் உன் மனதில் பல முறை வந்திருக்கும். அதற்கான காரணம் ஒன்றுதான். நீ வெறும் வாழ்க்கையை கடந்து செல்ல பிறந்தவன் இல்லை, ஒரு மாற்றத்தை உருவாக்க பிறந்தவன். அதனால்தான் உன் இதயம் சாதாரண விஷயங்களில் முழுமையாக மகிழ்ச்சி அடையவில்லை. உன் ஆன்மா இன்னும் பெரிய அர்த்தத்தை தேடுகிறது. ஆனா கேள், அந்த தேடல் வீணாகாது. ஒரு நாள் உன் வாழ்க்கையின் எல்லா துண்டுகளும் ஒன்றாக சேர்ந்து அர்த்தமாகும். இப்போது குழப்பமாக தெரியும் பாதை, அப்பிறகு பார்த்தால் மிகவும் அழகான திட்டமாக தெரியும். பிரபஞ்சம் ஒருபோதும் தவறாக வேலை செய்யாது. அது ஒவ்வொரு மனிதரையும் அவர்களின் நேரத்தில் விழிக்க வைக்கும். சிலர் சிறு வயசிலேயே தங்கள் பாதையை கண்டுபிடித்து விடுவார்கள். சிலர் பல வழிகளுக்கு பிறகுதான் தங்களை கண்டுபிடிப்பார்கள். நீ இரண்டாவது வகையைச் சேர்ந்தவன். அதனால் உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு வழியும் உன்னை உன்னிடம் கொண்டு சேர்க்கும் வழியாக இருந்தது. நீ நம்பியவர்கள் விட்டு சென்றார்கள். நீ முழு மனதுடன் செய்த சில விஷயங்கள் தோல்வியடைந்தன. நீ எதிர்பார்த்த சில உறவுகள் உடைந்தன. அந்த நேரங்களில் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது என்று நீ பல முறை கேட்டிருக்கிறாய். ஆனால் இப்போது பிரபஞ்சம் பதில் சொல்கிறது. நீ இழந்தது உன்னை விட்டு போக வேண்டியதுதான். சில மனிதர்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்க வரமாட்டார்கள். அவர்கள் ஒரு பாடம் சொல்ல வருவார்கள். அதற்கு பிறகு அமைதியாக விலகி விடுவார்கள். அதனால் கடந்த காலத்தை பிடித்து கொண்டு உன்னை துன்பப்படுத்தாதே. நீ இழந்ததை விட இன்னும் பெறப்போகிறவை பெரியது. நம்பு. சில கதவுகள் மூடப்படுவது நம்மை சரியான கதவுகளுக்கு தள்ளுவதற்காக. நீ ஒரு பாதையில் செல்ல வேண்டும் என்று பிடிவாதமாக நினைத்தாய். ஆனால் வாழ்க்கை உன்னை வேறு பாதைக்கு தள்ளியது. அந்த நேரத்தில் அது தண்டனை போல தோன்றியது. ஆனால் இன்று மெதுவாக உனக்கு புரிய ஆரம்பிக்கிறது. அந்த மாற்றம் இல்லையெனில் இன்று நீ இந்த உண்மைகளை உணர முடியாது. வாழ்க்கை சில நேரங்களில் நம்மை உடைக்கிறது. ஏனெனில் பழைய உருவத்தை உடைக்காமல் புதிய உருவம் பிறக்காது. ஒரு மரம் உயரமாக வளர வேண்டுமெனில் முதலில் அதன் விதை உடைய வேண்டும். அதேபோல் உன் பழைய பயங்கள் உடைந்து கொண்டிருக்கிறது. முன்பு நீ மற்றவர்களின் அங்கீகாரத்திற்காக வாழ்ந்தாய். இப்போது உன் ஆன்மாவின் அமைதிக்காக வாழ கற்றுக்கொண்டிருக்கிறாய். அதுவே உண்மையான மாற்றம். இந்த உலகம் உன்னை பல பெயர்களால் அழைக்கலாம். சிலர் உன்னை பலவீனமானவன் என்பார்கள். சிலர் உன்னை வித்தியாசமானவன் என்பார்கள்.
ஆனா பிரபஞ்சம் உன்னை எப்படி பார்க்கிறது தெரியுமா? இன்னும் முழுமையாக மலராத ஒரு சக்தி என்று. அதனால் உன்னை குறைத்து நினைப்பதை நிறுத்து. உன் வாழ்க்கையை மற்றவர்களுடன் ஒப்பிடுவதை நிறுத்து. ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் தனி பயணம் இருக்கிறது. ஒரு சூரியன் காலை உதிக்கும், ஒரு நிலா இரவில் ஒளிரும். இரண்டையும் ஒப்பிட முடியாது. அதேபோல் உன் நேரம் வேறுபட்டது. நீ தாமதமாகவில்லை. நீ உனக்கான நேரத்தில் உருவாகிக் கொண்டிருக்கிறாய். இப்போது நீ அமைதியாக விதைக்கிற உன் முயற்சிகள் ஒரு நாள் பெரிய பலனாக திரும்பி வரும். அதனால் இன்று செய்யும் சிறிய முயற்சியையும் நிறுத்தாதே. சில நேரங்களில் வாழ்க்கை எந்த முன்னேற்றமும் இல்லை போல தோன்றும். ஆனால் ஒரு மூங்கில் மரம் போல பல வருஷங்கள் மண்ணுக்குள் வேர்களை உருவாக்கிய பிறகுதான் திடீரென்று உயரமாக வளரும். அதேபோல் உன் வாழ்க்கையிலும் இப்போது வேர்கள் உருவாகிக் கொண்டிருக்கிறது. அதை கண்களால் பார்க்க முடியாமல் இருந்தாலும் அது நடக்கிறது. அதனால் பொறுமையை இழக்காதே. உன் இதயம் சோர்ந்து போகும் நேரங்களில் கூட இந்த வார்த்தையை நினைவில் வைத்துக்கொள். என்னுடைய கதை இன்னும் முடிவடையவில்லை. ஆம், இது முடிவு அல்ல. இது உன் புதிய அத்தியாயத்தின் ஆரம்பம். ஒரு நாள் நீ இப்போது நின்றிருக்கும் இந்த இடத்தை நினைத்து சிரிப்பாய். ஏனெனில் இன்றைய கண்ணீர் நாளைய வலிமையாக மாறும். இன்றைய அமைதியான போராட்டம் நாளைய வெற்றியின் அடித்தளமாக மாறும். உன்னை யாரும் நம்பாத நேரத்திலும் நீ உன்னை நம்பியிருந்தால் போதும். ஏனெனில் உலகத்தில் நடந்த எல்லா பெரிய மாற்றங்களும் ஒரு மனிதன் தனது உள்ளத்தின் குரலை நம்பியதிலிருந்துதான் ஆரம்பமானது. அதனால் உன் உள்ளத்தின் குரலை அடக்காதே. அது உன்னை எங்கு அழைத்துச் செல்ல விரும்புகிறதோ அங்கு செல். பயப்படாதே. பிரபஞ்சம் உன்னை வெறுமனே இத்தனை தூரம் கொண்டு வரவில்லை. நீ இன்னும் பார்க்காத ஆசீர்வாதங்கள் உன்னை தேடி வருகிறது. நீ இன்னும் சந்திக்காத மனிதர்கள் உன் வாழ்க்கையை மாற்ற வருகிறார்கள். நீ இன்னும் அடையாத உயரங்கள் உனக்காக காத்திருக்கிறது. அதனால் இன்றைக்கு இரவு தூங்குவதற்கு முன் ஒரு விஷயம் மட்டும் சொல்லு. நான் தயாராக இருக்கிறேன். அந்த வார்த்தை உன் ஆன்மாவை மாற்ற ஆரம்பிக்கும். ஏனெனில் வாழ்க்கை நம்மை கேட்கிறது. நீ உண்மையில் உன் புதிய வாழ்க்கைக்கு தயாரா என்று. நீ ஆம் என்று சொல்லும் நொடியிலிருந்து உன் உலகம் மெதுவாக மாற ஆரம்பிக்கும். சில பழைய மனிதர்கள் விலகுவார்கள். சில புதிய வாய்ப்புகள் வரும். சில எதிர்பாராத கதவுகள் திறக்கும். முதலில் அது குழப்பமாக இருக்கும். ஆனால் நம்பு, அனைத்தும் உன்னை உன் உண்மையான பாதைக்கு கொண்டு செல்லத்தான். நீ இப்போது அனுபவிக்கும் ஒவ்வொரு தாமதமும் உனக்கான சரியான நேரத்தை உருவாக்குகிறது. அதனால் அவசரப்படாதே. சூரியன் கூட சரியான நேரத்தில்தான் உதிக்கிறது. நீயும் அப்படித்தான். ஒரு நாள் உன் ஒளி உலகத்திற்கு தெரியும். அந்த நாள் வந்ததும் இன்று உன்னை சந்தேகித்தவர்கள் கூட உன் மாற்றத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். ஆனால் அந்த நாளிலும் கூட உன் இதயத்தை எளிமையாக வைத்துக்கொள். ஏனெனில் உண்மையான சக்தி அமைதியாக இருக்கும். நீ உயரம் அடைந்த பிறகும் இன்று உன் கஷ்ட நாட்களை மறக்காதே. அந்த நாட்கள்தான் உனக்கு கருணையை கற்றுக் கொடுத்தது. மற்றவர்களின் வழியை உணர கற்றுக் கொடுத்தது. அதனால் ஒரு நாள் நீ வெற்றி பெற்ற போது மற்றவர்களையும் உயர்த்த மறந்து விடாதே. ஏனெனில் பிரபஞ்சம் அதிகமாக கொடுப்பது மற்றவர்களுக்கு ஒளி கொடுக்கும் ஆன்மாக்களுக்குத்தான். நீ அப்படிப்பட்ட ஒரு ஆன்மா. அதனால்தான் இந்த செய்தி இன்று உன்னை வந்தடைந்திருக்கிறது. இது வெறும் வார்த்தைகள் அல்ல. இது உன் ஆன்மாவுக்கான நினைவூட்டல். நீ சாதாரணவன் அல்ல. இந்த உலகத்தில் உன் வருகைக்கு ஒரு காரணம் இருக்கிறது. உன் இதயத்தில் இருக்கும் அந்த ஒளியை பாதுகாத்துக்கொள். ஏனெனில் இருட்டான உலகத்திற்கு அந்த ஒளி மிகவும் தேவை. நீ உண்மையாக சிரிக்கும் வாழ்க்கைக்கு கொண்டு செல்லும் அந்த நாள் வரும். அதை நம்பு. இப்போது உன் வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு குழப்பமும் ஒரு பெரிய மாற்றத்திற்கு முன் வரும் அலைகள். கடல் அமைதியாக இருப்பதற்கு முன் சில நேரம் அலைகள் அதிகமாக இருக்கும். அதேபோல் உன் வாழ்க்கையும் ஒரு புதிய அமைதிக்குள் செல்ல தயாராகிறது. அதனால் இனிமேல் ஒவ்வொரு நாளும் பயத்துடன் எழாதே. நம்பிக்கையுடன் எழு. கண்ணாடியில் உன்னை பார்த்து சொல்லு, என் வாழ்க்கை மாறிக்கொண்டிருக்கிறது என்று. அந்த வார்த்தைகளை தினமும் சொல். ஏனெனில் உன் மனம் நீ மீண்டும் மீண்டும் சொல்வதை நம்ப ஆரம்பிக்கும். அதன் பிறகு உன் வாழ்க்கையும் அதற்கேற்ப மாற ஆரம்பிக்கும். உன் ஆற்றலை கவனமாக பாதுகாத்துக்கொள். எல்லோரிடமும் உன் கனவுகளை பகிர வேண்டாம்.
சிலர் உன் ஒளியை பார்த்து மகிழ்வார்கள், சிலர் அதை அணைக்க முயற்சிப்பார்கள். அதனால் உன் ஆன்மாவை பாதுகாத்துக்கொள். அமைதியாக வளரு. ஒரு மரம் சத்தம் இல்லாமல் தான் உயரமாகிறது. அதேபோல் உன் வளர்ச்சியும் அமைதியாக இருக்கட்டும். ஒரு நாள் உலகமே அதை கவனிக்கும். அந்த நாளில் நீ இப்போது அனுபவிக்கும் எல்லா வழிகளுக்கும் அர்த்தம் புரியும். இன்றைக்கு உன்னை நிராகரித்தவர்கள் நாளை உன் அருகில் நிற்க விரும்புவார்கள். இன்றைக்கு உன்னை சந்தேகித்தவர்கள் நாளை உன் கதையை கேட்டு ஆச்சரியப்படுவார்கள். ஆனால் நினைவில் வைத்துக்கொள், உன் உண்மையான வெற்றி மற்றவர்கள் உன்னை ஏற்றுக்கொள்வதில் இல்லை. நீ உன்னை முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் அந்த நொடிதான். அந்த நொடியிலிருந்து உன் ஆன்மா சுதந்திரமாக ஆரம்பிக்கும். இனிமேல் உன்னை யாருடனும் ஒப்பிடாதே. நீ யாருடைய நகலும் இல்லை. நீ தனித்துவமான படைப்பு. இந்த உலகத்தில் உன் இடத்தை வேறு யாராலும் நிரப்ப முடியாது. அதனால் உன் பயணத்தை மதிக்க கற்றுக்கொள். மெதுவாக சென்றாலும் பரவாயில்லை. முக்கியமானது, நீ முன்னேறிக் கொண்டிருக்கிறாயா என்பதுதான். ஒரு சிறிய ஒளிக்கீற்று கூட இருட்டை வெல்லும். அதே போல உன் உள்ளே இருக்கும் நம்பிக்கை எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை தாண்டி உன்னை கொண்டு செல்லும். இன்று முதல் கடந்த காலத்தை விடு. உன்னை மன்னி. உன்னை காயப்படுத்தியவர்களையும் மனதில் இருந்து விடு. ஏனெனில் கோபத்தை சுமப்பது நஞ்சை குடித்து மற்றவர் விழ வேண்டும் என்று எதிர்பார்ப்பது போன்றது. அதை விடு. அமைதியை தேர்வு செய். அன்பை தேர்வு செய். உன் ஆன்மாவை இலகுவாக்கு. ஏனெனில் உனக்கு இன்னும் நீண்ட பயணம் இருக்கிறது. அந்த பயணத்தில் பிரபஞ்சம் உன்னை வழிநடத்தப் போகிறது. நீ தடுமாறும் நேரங்களில் அது உனக்கு அறிகுறிகளை அனுப்பும். சில நேரங்களில் ஒரு மனிதரின் வார்த்தைகளாக, சில நேரங்களில் ஒரு பாடலாக, சில நேரங்களில் இப்படிப்பட்ட ஒரு செய்தியாக. அதனால் உன் மனதை திறந்து வை. வாழ்க்கை உன்னிடம் பேசிக்கொண்டே இருக்கிறது. அதை கேட்க ஆரம்பித்த உடனே உன் உலகம் மாற ஆரம்பிக்கும். இப்போது இந்த நிமிடத்தில் உன் ஆன்மாவுக்கு ஒரு வாக்குறுதி கொடு. என்ன நடந்தாலும் நான் கைவிட மாட்டேன் என்று. அந்த ஒரு முடிவு உன் வாழ்க்கையின் திசையை மாற்றும். ஏனெனில் பிரபஞ்சம் கைவிடாமல் நிற்கும் ஆன்மாக்களை ஒருபோதும் கைவிடாது. மிக விரைவில் நீ ஒரு புதிய கதவை திறக்கப் போகிறாய். ஒரு புதிய வாழ்க்கைக்குள் நுழையப் போகிறாய். அந்த வாழ்க்கையில நீ இப்போது கனவு காணும் அமைதியும் இருக்கும். நீ தேடும் அன்பும் இருக்கும். நீ தகுதியான மகிழ்ச்சியும் இருக்கும். அதுவரை நம்பிக்கையை பிடித்து கொண்டு நட. ஏனெனில் நீ தனியாக நடக்கவில்லை. பிரபஞ்சம் ஒவ்வொரு அடியிலும் உன்னுடன் நடக்கிறது. இப்பொழுது வானத்தை ஒருமுறை பார்த்து சிரி. உன் ஆன்மா கேட்க வேண்டிய செய்தி உன்னை வந்தடைந்து விட்டது. உன் நேரம் வருகிறது. மிக விரைவில் வருகிறது. அதுவரை நம்பு. அமைதியாக இரு. முன்னேறு. பிரபஞ்சம் உன்னை கைவிடவில்லை. இன்னும் உனக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறது. நன்றி.